ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா சோரியாசிஸ் பற்றி பேச போகிறோம். சோரியாசிஸ்னால் என்ன, அது ஏன் வருது, என்ன சாப்பிடணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு சோரியாசிஸ்னால் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா சோரியாசிஸ்னால் அது ஒரு தோல் நோய் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. சோரியாசிஸ்னால் அது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். சோரியாசிஸில் இப்போ நார்மலாக 30 நாளைக்கு ஒருக்கா நடக்க வேண்டிய நம்ம ஸ்கின்னு 30 நாளைக்கு ஒருக்கா அடுத்தடுத்து செல் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கோம். ஆனால் நம்ம சோரியாசிஸில் 3 நாளைக்கு ஒருக்கா நடக்கும். 10 மடங்கு அதிவேகமாக ஃபாஸ்ட் அப்நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 30 நாளில் நடக்க வேண்டியது 3 நாளில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்கின் வருது, அது ஷெட் ஆகாது, அதுக்கப்புறம் வருது, ஷெட் ஆகாது, அதுக்குள்ளேயே அடுத்தடுத்த மேலே. பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேச்சஸாக இருக்கும். நிறைய சில்வரி ஸ்கேல் பார்க்குறதுக்கு செதலாக இருக்கும், நல்ல கட்டியாக இருக்கும், அரிக்கும், எரியும், எரிச்சலாக இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நல்ல அரிப்பு நல்லா சொரிஞ்சு பிளட்டு வர அளவுக்கு நமக்கு அரிப்பு நல்லா இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் தூங்க முடியாது. அதனால் நிறைய பேர் டிப்ரெஷன் போவாங்க. டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொசைட்டியில் வெளியே போகிறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏதோ இதனால் ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பயப்படவே வேணாம். இது அதே மாதிரி இது பரவக்கூடியது கிடையாது. இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலமோட வேலை என்ன? வெளியே இருந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துருச்சுன்னா அந்த ஆர்கானிசம் கிட்ட இருந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணி நம்ம உடம்பை பார்த்துக்கிறது தான் இம்யூன் சிஸ்டத்தோட வேலை. ஆனால் சோரியாசிஸ் கண்டிஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா, இது நம்ம சில சிச்சுவேஷன் நம்மளை ட்ரிகர் பண்ணுது. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் டி ஹெல்பர் 17 செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும். அது எப்போ ஆகுது அப்படின்னா, சில ஜெனட்டிக்னால இருக்கலாம், இல்லை சடனாக டிப்ரெஷன் ஆகுவாங்க, ஏதாவது ஒரு கண்டிஷன், நமக்கு ரொம்ப நெருங்கியவங்களை ரொம்ப இழந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சடனாக வரக்கூடிய ஒரு டிப்ரெஷனால் இந்த மாற்றம் ட்ரிகர் ஆகலாம், சர்ஜரிக்கு அப்புறம் நடக்கலாம், ஏதாவது உடம்புல வெட்டு குத்து காயம் பட்டுச்சுன்னா வரலாம், விழுந்த இன்ஜுரினால் வரலாம். இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ். இந்த சிச்சுவேஷன் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய TH17 செல்ஸை ட்ரிகர் பண்ணி விடுது. இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், ஸ்கின்ஸை ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ண தப்பான சிக்னல் கொடுக்குறனால தான் வரக்கூடியது. எப்படி ஒரு சோல்ஜர்ஸ் இந்தியா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 2 பக்கமுமே லாஸ் அதிகமாக இருக்கும். அந்த சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகும். அதே நேரம் நம்ம நெகோஷியேட் பண்ணி ப்ராப்ளத்தை நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கண்ட்ரி வந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் சால்வ் ஆகும். நம்ம இதில் TH17 செல்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளேவனாய்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கணும். அதாவது நம்ம கருப்பு சோயாபீன் இருக்குல்ல, கருப்பு சோயாபீனில் ஆந்த்ரோசைனின் ஒரு காம்பனன்ட் இருக்கும். இது இந்த ஆந்த்ரோசைனின் TH17 செல்ஸை நல்லா சப்ரஸ் பண்ணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம திராட்சை பழம் இருக்குல்ல, திராட்சை பழம் அந்த சீடில் ப்ரோ ஆந்தோசைனிடின் ஒரு காம்போனன்ட் இருக்கும். நம்ம திராட்சை பழம் முழுசாக எடுக்கணும். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு நம்ம சீடை வெளியே துப்பிடுறோம். அது பண்ணவே கூடாது. நம்ம நாட்டு திராட்சை பழம் சீடோட நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு TH17 செல் சப்ரஸ் ஆகும். மூணாவது ஆப்பிள் இருக்குல்ல, அதில் கண்டென்ஸ்டு டேனின் ஒரு காம்பனன்ட் இருக்கும். அதுவுமே TH17 செல்ஸை நல்லா சப்ரஸ் பண்ணும். அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் ரொம்ப பெஸ்ட்டு. மஞ்சளை நம்ம குழம்பு கூட்டெல்லாம் வைக்கும்போது, பொரியல் வைக்கும்போது நம்ம மஞ்சளை கொஞ்சம் வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், வாங்கி நம்ம இடிக்கணும். நம்ம பேக்கெட்டில் இப்போ நிறைய கலப்படம் வருது, அதை அவாய்ட் பண்ணோம். மூணாவது பார்த்தோன்னா விட்டமின் டி ரொம்ப வேணும் நமக்கு. நம்ம 60% சோரியாசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது. விட்டமின் டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை நல்ல ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு. ஒரு காலையில் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஒரு இளம் வெயிலில் ஒரு எக்ஸ்போஸ் ஆனோன்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். நாலாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரோபயோட்டிக் உணவு, அதாவது தயிர், யோகட்டு, நம்ம பழைய சாதம், இன்றைக்கி சாதம் மிச்சம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டு அதை நாளைக்கு எடுத்துக்கணும். இது ரொம்ப பெஸ்ட்டு.
இந்த உணவுகளோட டெய்லி கீரை எடுத்துக்கணும், நிறைய காய்கறி எடுக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான காய்கறி பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். டெய்லி பயிறு வகைகள் எடுத்துக்கணும், சுண்டல் கடலைகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த உணவுகளெல்லாம் ரெகுலராக நம்ம சோரியாசிஸ் இருக்கவங்க எடுத்துகிட்டு இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா என்ன உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ரீஃபைண்டு எண்ணெய், ரீஃபைண்டாக வரக்கூடிய மாவுகள், ரீஃபைண்டாக வரக்கூடிய எந்த உணவுகளுமே நம்ம தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ்டு பேக்கெட்டில் வர்றது பேக்கரி ஃபுட்ஸு இதெல்லாமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். உடம்புல அரிப்பு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள், கருவாடு, கத்திரிக்காய் இதெல்லாமே கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம வெட்பாலை தைலம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. வெட்பாலை தைலம் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, ஸ்கின்னில் வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டிராஸ்டிக்காக அந்த அரிப்பு குறையும். நம்ம வந்து ஸ்கின்னை எப்போவுமே இந்த சோரியாசிஸ் கண்டிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸ்கின்னு. நம்ம ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், தண்ணி நிறைய குடிக்கிறது, இந்த எண்ணெய், இந்த வெட்பாலை தைலம் அப்ளை பண்ணுறது. நம்ம வெட்பாலை தைலம் சோரியாசிஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வெட்பாலை தைலம் நம்ம நைட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈரமாகவே வச்சுக்கணும், ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் ஸ்கின்னை. ரெண்டாவது பார்த்தோன்னா எப்சோம் சால்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்சோம் சால்ட் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு கைப்பிடியளோ எப்சோம் சால்ட் அதை போட்டுட்டு டெய்லி நைட்டு உடம்புக்கு குளிச்சு படுத்திங்க அப்படின்னா, உடம்புக்கு குளிச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட் வந்துட்டு இந்த எப்சோம் சால்ட்டில் இருக்குது. ஸோ டெய்லி வந்து எப்சோம் சால்ட் வச்சு நம்ம டெய்லி உடம்புக்கு குளிக்கலாம். அடுத்தது நம்ம வேப்பிலை பவுட்ரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுட்டு அதை நம்ம அப்ளை பண்ணலாம். சிலருக்கு அது ஒத்துக்கும். சிலருக்கு வந்துட்டு கருஞ்சீரகம் இருக்குல்ல, கருஞ்சீரக பவுட்ரு எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுட்டு அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம எக்ஸ்டர்னல். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம சோரியாசிஸுங்கிறது ஸ்கின் டிசீஸ் கிடையாது, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். நம்ம இதெல்லாமே நம்ம வெளியே அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்னலாக சில மெடிசன்ஸ் எடுக்கணும். இப்போ ரொம்ப பெஸ்ட்டாகவே சித்தா ஹோமியோபதியில் ரொம்ப பெஸ்ட்டு எஃபெக்டிவான மெடிசன்ஸ் வந்துருச்சு. நம்ம இம்யூன் சிஸ்டமை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய, பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது. நம்ம அது பேஷண்ட்ஸை இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக கேஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான மெடிசன்ஸ் தேவைப்படும். ஸோ இன்டர்னலாக எடுத்து எக்ஸ்டர்னல் நம்ம அப்ளை பண்ணும்போது சில உணவுகளும் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம சோரியாசிஸ்லேருந்து நம்ம நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றின சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளம் இதில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம்.